ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமே எண்ணற்ற கடற்கரைகள் உண்டு. அப்படி ஒரு கடற்கரை தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பக்கீரப்பா கடற்கரை. இந்த கடற்கரை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ராமநாதபுரத்திலிருந்து கீழக்கரை செல்லும் வழியில், அதாவது ராமநாதபுரத்திலிருந்து தூத்துக்குடி செல்லும் வழியில் தான் கீழக்கரைங்கிற ஊர் இருக்கு. இந்த கீழக்கரைக்கு முன்பு காஞ்சரங்குடி அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் இருக்கு. இந்த காஞ்சரங்குடி அப்படிங்கிற கிராமத்துக்குள்ள போய், அந்த கிராமத்துக்குள்ள போயிட்டு அந்த கிராமத்திலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் ஊருக்குள்ள போனீங்கன்னா, அந்த கடற்கரை அழகிய கடற்கரை வரும். ஆ, சுற்றிலும் தென்னந்தோப்புகள். எங்கே பார்த்தாலும் தென்னந்தோப்பு, பனந்தோப்பு தான் இருக்கும். இந்த கடற்கரை நல்ல காற்று வரும். அந்த பக்கத்துல அருகில் இருக்கிற கீழக்கரை, ராமநாதபுரம் மக்கள், காஞ்சனக்குடி மக்கள் ஏதாவது வீட்ல சமைத்து எடுத்து வந்து இந்த கடற்கரையில உட்கார்ந்து சாப்பிட்டு பகல் முழுவதும் அரட்டை அடித்துவிட்டு மாலையில் செல்வார்கள். அந்த மாரி ஒரு அழகிய மணற்பாங்கு ஆ, தர்கா, அதாவது இந்த இஸ்லாமிய மகானின் தர்காவும் இந்த கடற்கரையில் உள்ளது. பாருங்க, மரங்கள்லாம் நிறைய இருக்கு. சுற்றிலும் தென்னை மரம், அதிகமான தென்னை மரம் இந்த பகுதிகளில் இருக்கு. பின்னாடி இந்த வீடியோல வரும் தென்னை மரம், தோட்டம் இதெல்லாம் அதிகமா இருக்கு. எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டு நல்லா கடற்கரையில போட்டோ எடுத்துட்டு நல்லா ரசித்து வீட்டு கதைகள், குடும்ப கதைகள்லாம் பேசி அது மாதிரி அழகா ரசித்து விட்டு செல்லக்கூடிய ஒரு அழகான கடற்கரை இந்த கடற்கரை. இந்த கடற்கரைக்கு நீங்க ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு ராமேஸ்வரத்துக்கு வரும்போது முடிந்தால் சென்று வாருங்கள். அதாவது பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட செல்ல வேண்டாம். நான் வந்து 2 3 கடைகள் தான் இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட போகாதீங்க. ஓரளவுக்கு நீங்க உட்கார்ந்து ரசித்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு கடற்கரை இந்த கடற்கரை. ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்களேன், தென்னந்தோப்புலாம் உங்களுக்கு வரும் பாருங்க. தென்னந்தோப்பு அவ்வளோலாம் நிறையா வரும் இந்த கடற்கரையில். ஒரு நல்ல ரோடு போட்டிருக்காங்க இந்த கடற்கரைக்கு. சமீப காலமாக தான் ரோடெலாம் போட்டிருக்காங்க அந்த கடற்கரைக்கு. முன்பு ரோடெலாம் சரியா இல்லை அந்த கடற்கரைக்கு. இப்போ ரோடெலாம் போட்டிருக்காங்க. ரொம்ப அற்புதமான கடற்கரை. பாருங்க, பார்த்துக்கிட்டே வாங்க இந்த கடற்கரை. ஒற்றை பனைமரம், நல்ல ஒரு கடல் தண்ணீர், நல்ல நீல கலர், நல்லா அழகா காட்சி அளிக்கும். அதாவது மணல் மணல் நிறையா உட்காந்து பேசுவதற்கு மணல், தென்னந்தோப்பு இதெல்லாம் நிறையா இருக்கு. சுற்றி நல்ல காற்று வரும். மாலை நேரத்தில் சென்றால் இன்னும் இந்த கடற்கரை சிறப்பு. நான் இப்போ காலை நேரத்தில் செல்லும்போது ஒரு மிதமான, அதிக வெயில் இல்லாமல் ஒரு மிதமான ஒரு தட்பவெட்ப நிலையில் இருந்தது. அதனால ஒரு ரம்மியமாக இருந்தது கடற்கரை பார்ப்பதற்கு. நல்ல வெயில் நேரத்தில் செல்வதை விட மாலை நேரத்தில் சென்று காற்று வாங்கினா பாருங்க, நல்லா காற்று வரும் இந்த கடற்கரையில். இந்த மாதிரி ரொம்ப அருமையாக இருந்தது இந்த கருத்து. இந்த கடற்கரைக்கு முடிஞ்சா நீங்க ராமநாதபுரம் மாவட்டம் வரும்போது சென்று வாருங்கள். பார்ப்பதற்கு ரொம்ப அருமையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.